வணக்கம் நண்பர்களே. கலியுக மந்திரா சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் காணவிருப்பது பலரும் அறிய விரும்பிய மிகவும் சக்தி வாய்ந்த பிரியாத வரம் தரும் மகாவசிய பூஜை. கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அழகான பந்தம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சின்ன சின்ன ஈகோ, புரிதல் இல்லாமை அல்லது மூன்றாம் நபரின் தலையீட்டால் பல குடும்பங்கள் சிதைந்து வருகின்றன. என் கணவர் என் பேச்சை கேட்பதில்லை, என் மனைவி என்னை புரிந்து கொள்வதில்லை என ஏங்கும் பலருக்கும் ஒரு நிரந்தர தீர்வு உண்டு. பல நூற்றாண்டுகளாக இரகசியமாக வைக்கப்பட்டிருந்த சித்தர்கள் அருளிய ஒரு மகாவசிய பூஜை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இதை செய்வதன் மூலம் பிரிந்த தம்பதியினர் கூட மீண்டும் சேருவார்கள் என்பது நம்பிக்கை. ஏன் இந்த சண்டைகள் வருகின்றன? ஜோதிட ரீதியாக பார்த்தால் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், களத்திர தோஷம் அல்லது 7ஆம் இடத்து அதிபதி பலவீனமாக இருப்பது காரணமாக இருக்கலாம். அறிவியல் ரீதியாக மன அழுத்தம் காரணமாக இருக்கலாம். ஆனால் ஆன்மீக ரீதியாக நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நம் மனதை மாற்றுகின்றன. இந்த மகாவசிய பூஜை என்பது யாரையும் வசியம் செய்து அடிமைப்படுத்துவது அல்ல. மாறாக ஒருவருக்கொருவர் இடையில் இருக்கும் அந்த அன்பு திரையை மறைக்கும் தீய சக்திகளை நீக்கி மீண்டும் பழைய அன்பை மலரச் செய்வதுதான். இப்போது இந்த மகாவசிய பூஜையை எப்படி செய்வது என்று பார்ப்போம். இதற்கு தேவையானது முழுமையான நம்பிக்கையும் தூய்மையான மனமும் மட்டுமே. செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செய்வது மிகச் சிறப்பு. ஒரு செம்பு தகடு அல்லது வெற்றிலை, சுத்தமான தேன், குங்குமம் மற்றும் ஒரு மண் விளக்கு. ஒரு வெற்றிலையில் கணவன் மற்றும் மனைவியின் பெயரை குங்குமத்தால் எழுத வேண்டும். அதன் நடுவில் ஒரு சொட்டு தேன் வைக்க வேண்டும். எங்களுக்குள் இருக்கும் கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பெருக வேண்டும் என குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த பூஜையின் போது நீங்கள் சொல்ல வேண்டிய மிக இரகசியமான மற்றும் சக்தி வாய்ந்த மந்திரம் இதுதான். ஓம் நமோ பகவதே காமதேவாய யஸ்ய யஸ்ய த்ருஷோ பவாமி தச்ச தச்ச மமவசம் குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். இதை சொல்லும்போது உங்கள் துணையின் முகத்தை மனதார நினைத்து கொள்ள வேண்டும். தேன் எப்படி இனிப்பாக இருக்குமோ அதே போல உங்கள் பேச்சும் செயலும் இனிமையாக மாறும். சிலருக்கு ஜாதக ரீதியாக தடைகள் அதிகமாக இருக்கலாம். வெறும் பரிகாரங்கள் மட்டும் போதாது, முறையான ஆன்மீக வழிகாட்டுதலும் அவசியம். உங்கள் வாழ்க்கையில் தீராத மனக்கசப்புகள் இருந்தால் அல்லது பிரிந்த கணவன் ட்ரம்பக்கம் மனைவி மீண்டும் சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினால் எங்களை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். அவர் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கென பிரத்யேகமான எந்திரங்கள் மற்றும் பூஜைகளை மேற்கொண்டு தீர்வு காண்பார். அன்பு இருக்கும் இடத்தில்தான் தெய்வம் இருக்கும். இந்த மகாவசிய பூஜை உங்கள் இல்லத்தில் மீண்டும் அன்பை துளிர்க்கச் செய்யும். நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் குடும்பம் ஆள்போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி வாழ வாழ்த்துகிறோம். மறக்காமல் கலியுக மந்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு அழையுங்கள். நன்றி, வணக்கம்.